ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோடனே வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க வதங்கிறதுக்கு மட்டும். இப்போது ஒரு மராத்தி முக்கு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து சில்லி பவுடர் மட்டும் தான் போடுவேன் நான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அது போட்டுக்கோங்க. தயிர் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ரெண்டும் கலந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரணும். நடுவில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை வந்து இந்த ஜக்கில் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. 1க்கு 1.5 கணக்கில் ஊறின அரிசியை போட்டுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு மேலே வந்து புதினா தழையை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா திறக்கும் போது வந்து சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சோடுதும் இப்போது விசில் எல்லாமே அடங்கினோன்னே எடுத்து பார்த்தீங்களா அரிசி உடையாமல் சேமியா போல் இருக்குது. நீட்டாக இதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.